ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த தாத்தா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ! தாத்தா தாத்தா உண்மையாவே நான் சொல்றேன். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சத்தியமா நான் கிடையாது. நானும் அவனும் இப்பதான் பழகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் ஃபுல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது என்னோட மூஞ்செல்லாம். அதனால நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நைட்டெல்லாம் நான் தூங்கும்போது கொரட்டியா விடுவேன். உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்படி இப்படின்னு சொல்லி அவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா. அதெல்லாம் முடியவே முடியாது. என்னோட 3 பொண்டாட்டிங்க ஓடி போயிட்டாங்க. அதனால என்னோட 4வது பொண்டாட்டி நீதாம்மா. நீ கவலையே படாத. அவன் மட்டும் அந்த நகையோ, இல்ல வெப்பனையோ எடுத்துட்டு வந்து தரலன்னு வச்சுக்கோயேன், கன்ஃபார்மா இன்னைக்கு நைட்டே நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவ அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, சரி நான் உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தா ஹீரோவையும், ஹீரோவோட டீமையும் காட்டுறாங்க. டாக்டர் பிய புடிச்சிட்டு வந்து அடைச்சு வச்சுடுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றது? இவன் எல்லாத்தையுமே சொதப்பிட்டான். இப்ப பூரி எங்க போனா? என்ன பண்றான்னே தெரியல. நமக்கு ஆதாரமும் சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு மொபைல குடுத்து கால் பண்ணு உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்றாங்களா? இவளும் கால் பண்றா. பார்த்தா ஹீரோ தான் அட்டெண்ட் பண்றான். பூரி நீ எங்க இருக்க? நான் வந்துட்டு உன்னோட எனிமி கையில மாட்டிக்கிட்டேன். அவர் வந்து என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாரு. நீ டைமண்ட் நெக்லஸ் இல்லன்னா வந்துட்டு அந்த வெப்பன கொண்டு வந்து தந்தீனா மட்டும் தான் என்ன உயிரோட விடுவாராம். இல்லன்னா இவரு இங்கேயே என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறான். ஓ! அப்படியா? நீ கவலையே படாத. நான் என்ன பண்றேன்னா, அந்த நெக்லஸோடயே இன்னைக்கு நைட்டு நான் வந்துருவேன். அது மட்டும் இல்லாம, நீ வந்து கண்டிப்பா உன்னோட நாடகம் இன்னைக்கு வரும் இல்லையா? அத மறக்காம பாரு. அதுவும் அது செகண்ட் பிரேக்க மறக்கவே மறக்காத அப்படின்னு சொல்றான். இவன் என்னடா ஒளறிட்டு இருக்கான். அத ஏன்டா இப்ப உட்காந்து நான் நாடகத்த பார்க்க போறேன் அப்படின்னு அவ புலம்புறா. இப்பதான் இவங்களுக்கு புரியுது நம்ம ஹீரோயினும் வந்து மாட்டிக்கிட்டான்றது. அப்ப அவன் என்ன சொல்றான், நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க. டாக்டர் பிய பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் தனியாவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் போறேன்றான். ஹீரோயின எங்க ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சுர்றாங்க. இவன் லூசு மாரி ஒளறுறான். ஃபோன் பண்ணி எனக்கு ஆபத்துடான்னா, என்னோட நாடகத்தோட செகண்ட் பிரேக்க பாருன்னு சொல்றானே! என்னது அது? அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது. செகண்ட் பிரேக்குன்றது 9:00 வரும் போல இவன் நாடகத்துல. ஓ! அப்பன்னா கண்டிப்பா அவன் 9 மணிக்கு என்ன ரெடியா இருக்க சொல்லியிருக்கான். அவன் வரப்போறான் என்ன காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்பதான் புரியுது. அதுக்குள்ளேயே தாத்தா இங்க ரெடி ஆயி நைட்டு இவர் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் எல்லார் எதிர்லயும் உன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பா நினைக்காதம்மா. ஆக்சுவலா வந்து நான் உன்னோட பெரிய ஃபேனு. அதனால அவன் டைமண்ட் நெக்லஸ எடுத்துட்டு வரலனாலும் பரவால்ல, வெப்பன எடுத்துட்டு வரலனாலும் பரவால்ல. எனக்கு எது போனாலும் கவல இல்ல. ஆனா நான் உன்ன கல்யாணம் பண்ணாம விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஹீரோயினுக்கு ஐய்யய்யோ! இன்னைக்கு நான் செத்தேன் போல இருக்கே அப்படின்னு பயப்படுறா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு பொண்ணுங்க கிட்ட ரஃப்பா நடந்துக்கவே புடிக்காது. கண்டிப்பா நான் உன்கிட்ட சாஃப்ட்டா மட்டும் தான் நடந்துக்குவேன். ஸோ நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டே ஒண்ணா இருப்போமே! தனியா இருப்போமே! நம்மளோட லவ்வ வந்து ஷேர் பண்ணிப்போமே! அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரா, "நீங்க கல்யாணம் பண்ணணும்னு தானே சொன்னீங்க. அதுக்கு கல்யாணம் வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவ்ளோ அளவு பொறுமைலாம் இல்லம்மா. என்னால அது முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ரெடி ஆயிடுறாரு. இவன் என்னத்துக்கு தொடப்பு குச்சி மாதிரி இருந்துகிட்டு அர்னால்டு மாதிரி போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஐயையோ! இவன் நம்மள விடமாட்டானா இன்னைக்கு? இன்னும் 9 மணி ஆகலையே! அதுவரைக்கும் இவன எப்படிடா சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டு இருக்கா. அந்த ஆள விடுற மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கிறேன். கண்டிப்பா நான் வந்துட்டு இன்னைக்கு உன் கூட ரொமான்ஸ் பண்ணாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். தாத்தா வந்து அப்படியே பாஞ்சிடுறாரா, ஹீரோயினும் போட்டு தாத்தாவ அடிச்சிடுறாளா, "நீ கவலையப்படாத. எனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ என்ன பண்ணாலுமே சரி. ஆனா இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. உன்ன அடிச்சு தான் என்னோட காரியத்த நான் சாதிக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்ட்டா அந்த டைமுக்கு ஹீரோ அங்க உள்ள வந்துடுறான். வந்த உடனேயே இந்த ஆள போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த கிழவன அடிச்சு போட்டுட்டு அவங்க 2 பேரும் வெளியில ஓடுனா, வெளியிலயும் ஆளுங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களையும் அடிக்க வேண்டியதாயிடுது. ஹீரோ ஒருத்தன் புடிச்சிடுறான். ஹீரோயின் கிட்ட அதுதான் உனக்கு சுடுறதுக்கு சொல்லிக் குடுத்தேன்ல, சுடுடி, சுடுடி அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். ஐயய்யோ! என்னால முடியாது, முடியாதுன்னு சுடுறா. எங்கெங்கேயோ சுடுறா. ஹீரோ அதோட எம்மா நீ ஏன் என்ன கொன்னுடுவ போல, அதனால தயவு செஞ்சு அந்த கன்ன கீழ போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே கத்துறான். அங்க இருந்த ஒரு வண்டிய எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க.
அந்த காட்டுக்குள்ளேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஒரு இடம் இருக்கு போல. அதனால ஹீரோயின அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரா. "இங்க இருந்துருவோம் நைட்டு பூரா. நாளைக்கு காலையில எழுந்து போவோம். இல்லன்னா கண்டிப்பா நம்மள புடிச்சிருவாங்க" அப்படின்னு சொல்றா. இப்பதான் பூரிய காட்டுறாங்க. பூரி செம்ம கான்ல இருக்கான். அந்த டாக்டர வந்து சும்மாவே விடக்கூடாது. அவன வந்து உயிரோட எனக்கு புடிச்சிட்டு வாங்க. அவன கொஞ்சம் கொஞ்சமா நான் சித்திரவதை பண்ணணும். அந்த டைமண்ட் நெக்லஸும் எனக்கு வேணும். அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, அவன் போலீஸையும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொலை வெறியில இருக்கான். டாக்டர் பி இருக்கான் இல்லையா? அவன்கிட்ட இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீல் பேசுறாங்க. "இத பாரு, நீ விட்னஸா இரு. நீ விட்னஸா இருந்த அப்டின்னா, அந்த நெக்லஸையும் எங்ககிட்ட குடுத்துட்டு, நீ வந்து நம்ம பூரி தான் டிட்டோ அப்டின்றத ப்ரூவ் பண்ணணும். பண்ணிட்டீன்னா, கண்டிப்பா உனக்கு வந்து நாங்க குறைஞ்சபட்ச தண்டனைய வாங்கி தரோம்" அப்டின்னு சொல்றாங்க. அவனுமே ரொம்ப நேரம் கழிச்சு சரி அப்டின்னு ஒத்துக்கிறான். "சரிடா, அந்த டைமண்ட் நெக்லஸ் எங்க?" அப்டின்னு கேட்கும்போது, "அத நான் வர வழியில எங்கேயோ போட்டுட்டு வந்துட்டேன். அத இனிமே தேடி தான் கண்டுபிடிக்கணும். எனக்குமே எங்க இருக்குன்னு தெரியாது" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்றாங்க இல்லையா? அப்ப ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, "உனக்கு வந்துட்டு என் மேல எப்ப லவ் வந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொல்றான்னா, "உன்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன் இல்லையா? அப்பவே எனக்கு வந்துட்டு உன் மேல லவ் வந்துருச்சு. பட் ஆனா கண்டிப்பா உன்ன நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான், நீயும் வந்து எங்க அப்பாவையும், தங்கச்சியும் மாரி என்ன இழந்துட்டேன்னா ரொம்ப வருத்தப்படுவேன்றதுக்காக தான் எப்படியாவது நான் வந்து உன்கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனா அது எல்லாமே முட்டாள்தனம், எல்லாமே தப்பா ஆயிடுச்சு. 2வது வாட்டி நான் உன்ன தான் வந்து பார்த்துக்கணும், உனக்கு செக்யூரிட்டி தரணும் அப்படின்னு நெனச்சு வரும்போது, ரொம்பவும் பயந்தேன். மறுபடியும் எங்க உன் மேல லவ் ஆயிடுவனோன்னு. ஆனா அதுதான் கடைசியில நடந்தது. ஏன்னா என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னோட இன்னசென்ட்டும், உன்னோட பாசிட்டிவ்னஸும் என்ன வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால நான் வந்துட்டு மறுபடியும் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் பி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பின்னாடியே இன்னொரு போலீஸ்காரன் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அவனோட பாக்கெட்ல தான் வந்து கீ இருக்கு. அவங்க எல்லாரும் தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லி குரல் குடுத்து பார்க்குறான். யாருமே எழுந்துக்கல. எல்லாம் டயர்ட்ல நல்லா தூங்குறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்ல இருக்க கீய எடுத்துட்டு இவன் தப்பிச்சிடுறான். இவன் நேரா எங்க போறான்னா, டைமண்ட ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். அத போயிட்டு சந்தோஷமா எடுக்குறான். "அப்பாடா தப்பிச்சோம்! டைமண்டும் கிடைச்சதுடா" அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அவன் எடுத்த உடனேயே வந்து நம்ம மினி, நலன் எல்லாருமே வந்து இவன ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. "நீ எங்கல்லாம் என்னன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்க? எங்கல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாள் மாரி இருக்கா? நீ டைமண்ட ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்டயே இல்லன்னு சொல்லுவ. இத நாங்க நம்பணுமா? பார்த்தல்ல நீ எப்படி மாட்டிக்கிட்டன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கெஞ்சிட்டு இருக்கான். "தயவு செஞ்சு நான் விட்னஸா கூட இருக்கேன். இந்த டைமண்ட் மட்டும் எனக்கு குடுங்கன்னு" சொல்லி. அவங்க கிட்ட இருந்து இவன் எஸ்கேப் ஆயி ஓடுறதுக்காக பார்க்குறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பூரியோட ஆளுங்க வந்துடுறாங்க. இவன அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களும் கன் எல்லாம் வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதனால இவங்களாலயுமே அவங்க கிட்ட சண்டை போட முடியல. கார்ல வேகமா கூட்டிட்டு போயிடுறாங்க டாக்டர் பிய. எங்க ஹீரோவும், ஹீரோயினும் பேசி பேசி அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க தாத்தா கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டியது ஹீரோயின் தப்பிச்சு வந்து இங்க ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில ஹீரோவும், ஹீரோயினும் அவங்களுடைய இடத்துக்கு கிளம்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நலனும், நம்ம மினி 2 பேரோட மூஞ்சுமே கொஞ்சமும் சரியில்ல. "என்னடா ஆச்சு? டாக்டர் பி எங்கடா?" அப்படின்னு கேட்ட பிறகு தான் இவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹீரோயினோட வீட்ல வந்து உட்காந்து எல்லாரும் எல்லா கதையையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாருக்குமே என்ன பண்றது நெக்ஸ்ட்ன்னே புரியல. அப்பதான் ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் வந்துட்டு, "பூரி இங்க வந்துகிட்டு இருக்காரு. அவருக்காக சமைக்க போறோம்" அப்படின்னு சொல்லி போறாங்க. எல்லாம் ஆளாளுக்கு தெறிச்சு ஓடி ஒரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க பூரி எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கூட கல்யாணத்த பத்தி தான் அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கான். பட் ஹீரோயின் இவங்க எல்லாரும் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? இது தெரிஞ்சிடக் கூடாதுன்றதுக்காக, "எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நம்ம 2 பேரும் கிளம்பலாமே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படியோ ஒரு வழியா வந்து அவன கம்பல் பண்ணி வெளியில இழுத்துட்டு வந்துடுறா. இவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா, அம்மா கிட்ட நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் சொல்றான். அவன் வந்து ஒரு மோசமான கிரிமினல். அவன் ஒரு மாஃபியா அப்படின்னு. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. "என்னது? என்னோட வருங்கால மாப்பிள்ளை மாஃபியாவா?" அப்படின்னு. உடனே மினி என்ன சொல்றான்னா, "இல்ல, இல்ல. ஆக்சுவலா வந்து உங்க பொண்ணு எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்தபடி நீங்க எத நினைச்சும் வந்து டென்ஷன் ஆக வேணாம்" அப்படின்னு சொல்றா.
நம்ம கிளினிக்ல வேலை செய்ற பொண்ணு இருக்கா இல்லையா? அதான் இவளோட பேரு வந்து கிவி. நான் சொல்ல மறந்துட்டேன். இவ கிவி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து எங்கெல்லாம் போனாலோ, யார் கூடலாம் இருந்தாலோ, அத எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டு வந்து பூரிக்கு போட்டு காட்டுறா. நல்லா பார்த்துக்கோங்க, போலீஸ்காரங்கள கூட்டிட்டு வந்ததே இவ தான். இவள தானே நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்கள மாட்டி விட பார்த்ததே இவ தான் அப்படின்னு சொல்றா. நம்ம பூரிக்கு உண்மையாவே இது செம்ம ஷாக்கா இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின பயங்கரமா புல்லி பண்ணியிருப்பா இல்லையா? அவளுக்கு இப்ப மார்க்கெட்டே இல்லாம போயிடுச்சு போல. அப்ப வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம வாவாவோட மேனேஜர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே டைமுக்கு வாவாக்கும் மார்க்கெட் இல்லாம போனதுனால, அவனுமே சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயினும் வந்து நான் ஹெல்ப் பண்றேன். நான் வந்துட்டு இப்போதைக்கு படம் நடிக்கிற மாரி இல்ல. நான் இந்த ஃபீல்ட விட்டு போனதுனால, என்கிட்ட 2 ரோல் இருக்கு. அந்த கேரக்டர நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ்க்கு குடுக்குறா. அதே மாரி வந்து இவன்கிட்டயும் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு 2, 3 புது ஆக்ட்ரஸ் தெரியும். அவங்க கிட்ட உன்ன மேனேஜரா இருக்க ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கு. பூரி வந்துட்டு அவள ஃபோன் பண்ணி, "என்னோட வீட்டுக்கு வா! உனக்கு பெரிய சர்ப்ரைஸே வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப ஹீரோயினுக்கும் வந்து நெக்லஸ் எங்க இருக்கு? டாக்டர் பி எங்க இருக்கான்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அவளும் வரா. வந்த உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா 2 சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? அடுத்த மாசமே உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றான். அதிலேயே ஹீரோயின் பாதி ஷாக் ஆயிடுறா. என்னது அடுத்த மாசமே வா? அதுக்குள்ளேயே வா? அப்படின்னு சொல்லிட்டு. சரி 2வது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க ஃபேமிலியே கூட்டிட்டு வந்து இவனோட கட்டுப்பாட்டுல வச்சுடுறான். இதுதாம்மா உனக்கான 2வது சர்ப்ரைஸ். இவங்க எல்லாருமே இனிமே நம்ம கூடயே தான் இருக்காங்க. நீ இனிமே உன்னோட ஃபேமிலிய மிஸ் பண்ணவே கூடாது பாரு. அதுக்காக தான் இந்த வேலைய பண்ணேன் அப்படின்னு சொல்றானா, ஹீரோயின் அவ்வளோதான் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. நீ என்ன இதுவரைக்கும் பைத்தியக்காரனா ஆக்கிட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல. ஆனா உண்மையாவே சொல்றேன். நீ என்ன பைத்தியக்காரனா தான் ஆக்கிட்ட. நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் இந்த மாதிரி லவ் பண்ணதே இல்ல. யாரையுமே நான் நம்பவே மாட்டேன். ஆனா உன்ன நம்பி நான் லவ் பண்ணேன் பாத்தியா? அதுக்கு இது தேவதான். இருந்தாலும் ஒண்ணு சொல்லட்டா? உன்ன நான் திருப்பி என்ன லவ் பண்ண வைப்பேன். நான் உன்ன விட்டுடவே மாட்டேன். நீ என்கிட்ட தான் இருப்ப. நீ எங்கேயுமே போக முடியாது. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் நலன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, ஷிரின் வந்து செத்துட்டா. அவளோட டெட் பாடி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழறா. "என்னால தான் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நான் தான் இதுல உங்களையும் சிக்க வச்சுட்டேன்" அப்படின்னு. இப்பதான் ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. என்னன்னா, பூரி இப்ப அவள ஃபர்ஸ்ட்டு என்ன செய்ய சொல்றான்னா, ஹீரோவ ஏதாவது சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வா என்கிட்ட அப்படின்னு சொல்றான். அப்பயே ஹீரோயின் கேட்கிறா, "அவன என்னடா பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது என்னோட பிரச்சனை, அவனோட பிரச்சனை. அது நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்பயே புரியுது, கண்டிப்பா அவன ஏதோ பண்ணுவான்னு. கிவி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இப்பதான் பூரி கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. ஷிரின் செத்துட்டா, திருடங்க தான் வந்து அவகிட்ட இருந்த பணத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு பொய் சொல்றா. இவன் இத கேட்டு செம்ம காண்டாவுறான். அவன் எனக்கு வேணும். அவள யாரு கொன்னானோ, அவன் எனக்கு வேணும். இத்தன வருஷம் அவ என் கூட இருந்திருக்கா. நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஜவஹர கல்யாணம் பண்ணியிருக்கா. என்கிட்டயும் சரி, ஜவஹர் கிட்டயும் சரி, அவ நெறைய விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கா. அதனால எவன் கொன்னானோ அவனுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான மரணத்த குடுப்பேன் அப்படின்னு சொல்றானா, இவளுக்கு அல்ல இல்ல, ஐயையோ! நம்ம தான்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள எதனா பண்ணிடுவானோ அப்படின்னு பயப்படுறா. கிவி வந்துட்டு ரொம்ப பயந்து போய் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம டிட்டோவோட அடியாள் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் வரான் அந்த இடத்துக்கு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே வந்து அஃபேர் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின கொன்னுட்டு, இவ வந்து எப்படியாவது டிட்டோவோட ஒய்ஃப் ஆகணும் அப்படின்றது தான் இவளுக்கு ஒரே எய்ம். ஏன் அப்படின்னா, அவனோட பணம், அவனோட புகழ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேருமே வந்துட்டு எப்பவுமே ஒண்ணா இருக்கலாம். ஆனா அவனுக்கு நான் பொண்டாட்டியா இருந்தே ஆகணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீனிய வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கொல்லணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹீரோவ வந்துட்டு பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோவுமே நம்பி வரான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது டிட்டோவோட ஆளுங்க எல்லாருமே வந்து ஹீரோவ ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ கவலைப்படாத. நீ கூப்பிட்டிருந்த இத சொல்லி கூப்பிட்டிருந்தீன்னா கூட நான் வந்திருப்பேன். எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து நீ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க. அதனால தான் இத பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ கவலையே படாத. நீ இதுக்கு வருத்தமும் படாத" அப்படின்னு சொல்லி இவள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான்.
ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு அவன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பூரி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காளா, அவனுக்கு அதுதான் ஆத்திரமாகுது. "இத பாத்தியா? நீ இப்படி கெஞ்சுற பாத்தியா? அவனுக்காக வந்து என்கிட்ட. அதுதான் எனக்கு இன்னமும் கோவம் வருது. அவன எவ்ளோ அளவு கொடுமையா கொல்லணுமோ, அந்த அளவுக்கு கொல்லணும்னு எனக்கு தோணுது. சரி ஓகே. நான் வந்து உன்கிட்டயே இந்த பொறுப்ப ஒப்படைக்கிறேன். இவ்ளோ நாள் நீ அவன லவ் பண்ணிட்ட இல்லையா? அதனால நீ வேணா அவனுக்கு கஷ்டமே இல்லாத சாவ குடுத்துரு. உன் கையாலேயே அவன சுட்டுட்டீன்னா, அவன் சிம்பிளா செத்துருவான் அப்படின்னு சொல்லி இவ கிட்ட சுட சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, கடைசியா உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். என்னோட அப்பாவியோ, தங்கச்சியோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் குடுக்காத. அவங்க 2 பேரையும் வந்து தொல்ல பண்ணாம விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ்வளதானே! சரி கண்டிப்பா நான் அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அழுதுகிட்டே வேற வழி இல்லாம ஹீரோவ சொல்றா. ஹீரோவுமே வந்து அப்படியே தண்ணீல விழுந்துடுறான். தண்ணீல விழுந்த உடனேயே பூரியோட ஆளுங்க எல்லாம் தண்ணீலயும் பார்த்து சுட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையிலயும் பூரிய திட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமாவது எங்க அப்பா, அம்மாவ விட்டுட்டு தயவு செஞ்சு நான் உன் கூடயே இருக்கேன். ஆனா அவங்கள எதுவுமே பண்ணாத அப்படின்னு கெஞ்சுறாளா. அவன் என்ன சொல்றான்னா, "என்னம்மா நீ? இதோ அடுத்த வாரம் நம்ம கல்யாணம். அதுவரைக்கும் அவங்கலாம் இருக்கட்டும். நம்ம கல்யாணத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அப்புறமா யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்துட்டு மறுநாளே என்ன பண்றான்னா, இவளுக்கு நகையெல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் கல்யாணத்துக்கு. நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம இவன் சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா வந்து 2 வாரத்துல இங்க இருந்து சுவிட்சர்லாந்து போறோம். நீயும் நானும் மட்டும் இல்லடா செல்லம். உங்க அப்பா, உங்க அம்மா, உன் பையன், உன் தங்கச்சி எல்லாருமே போறோம். இனிமே குடும்பமா அங்க தான் இருக்க போறோம். இனிமே உன்னால என்னை விட்டு எங்கேயுமே நகர முடியாது அப்படின்னு சொல்றானா, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. கெவி இருக்கா இல்லையா? அவ வந்து டாக்டர் பிய பார்க்க வரா. அவன் வந்துட்டு என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு தயவு செஞ்சு. நான் என்னோட கிளினிக் எல்லாத்தையுமே இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் உனக்கு குடுத்துடுறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அட போடா! என்னோட எய்ம் அவ்ளோ சின்னதெல்லாம் இல்லடா. அத விட பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம, உன்ன வந்து இப்போதைக்கு டிட்டோ எதுவுமே பண்ண மாட்டான். பயப்படாத. ஏன்னா, அடுத்த மாசமே மறுபடியும் நீ வந்து அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவனோட மூஞ்சையே மாத்தணும். அதுவரைக்கும் உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டான். நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதே நேரத்துக்கு ஹீரோவோட டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியா ஹீரோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்ல தனியா இருக்கா. அந்த டைம்க்கு கிவி அனுப்பி வச்ச ஆள் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஹீரோயின கொல்றதுக்காக வந்துடுறான். ஹீரோயினும் எப்படியோ எஸ்கேப் ஆயி வெளியில ஓடி வரா. அதுக்கப்புறம் கடைசியா துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். இதுக்கு மேல உன்னால ஓட முடியாது. நீ கஷ்டப்பட்டுலாம் சாகாத. இங்கேயே நில்லு நான் இப்படியே உன்ன சுட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து காட்டுறான் இல்லையா? ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் நம்ம செத்தோம்டா அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப கரெக்ட் டைம்க்கு நம்ம ஹீரோ வந்து இவனையே சுட்டுடுறான். அவ்வளவுதான் கையில குண்டு பட்ட உடனேயே அவன் என்ன பண்றான்னா, அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோவும் வந்து ஹீரோயின கட்டி புடிச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. எங்க இருந்துடா வந்த திடுதிப்புன்னு சொல்லிட்டு, இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு புடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் புடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு, மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராமா இதுவரைக்கும் வந்த எல்லா எபிசோடுமே போட்டுட்டேன். இதோட எனக்கு தெரிஞ்சு வெட்னஸ்டேக்குள்ள வரும்னு நெனைக்கிறேன். இன்னும் 4 எபிசோட் இதுல பெண்டிங் இருக்கு. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.